Hello everyone, welcome to Banu kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா சூப்பரான gongura மட்டன் எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. புளிச்ச கீரையில மட்டன் போட்டு செஞ்சு பாருங்க. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்குங்க. ஆந்திரால இது ஒரு ஃபேமஸான ரெசிபினே சொல்லலாம். இதை நீங்க ஒரு வாட்டி செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி திரும்ப செய்வீங்க. வாங்க இதை எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell icon-ஐ கிளிக் பண்ணுங்க. ஒரு கட்டு புளிச்ச கீரை எடுத்துக்கோங்க. இதோடைய காம்பை எடுத்துட்டு வெறும் இலையை மட்டும் எடுத்துக்கோங்க. காம்பு தூர போட்டுருங்க. இதை நல்லா கழுவிக்கோங்க. ஒரு கட்டு போதுங்க, ஒரு சின்ன கட்டா இருந்தாலே போதும். இதை கழுவி ஒரு பக்கமா எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கோங்க. இந்த பேன்ல நம்ம எடுத்து வச்சிருந்த புளிச்ச கீரையை இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா வதக்குங்க. இதை மிதமான சூட்டில் ஹை ஃப்ளேமில் வச்சு மாற்றி வதக்கிக்கோங்க. பாருங்கள், இது அப்படியே சுருண்டு ஒரு பேஸ்ட் மாதிரி வருங்க. 2 நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்லா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி வரும். இது கேஸை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுருங்க. நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா ஆறின பிறகு அரைச்சிடுங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், 1 இன்ச்சு பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நல்லா பொரிஞ்ச பிறகு கொஞ்சமாக கருவேப்பிலை, 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக உப்பையும் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வெங்காயம் நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கியாச்சு. பாருங்க, இந்த அளவுக்கு வெங்காயம் பிங்க் நிறத்தில் இருக்கணுங்க. இப்போ நாம் இதில் 2 பச்சை மிளகா, 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு விழுதாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிதமான சூட்டில் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இன்னைக்கு கொஞ்சம் வாய்ஸ் கரகரப்பாக இருக்குங்க, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஹெவி கோல்டு இருக்கு எனக்கு. பாருங்க, நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நாம் இதில் 2 பொடிசா நறுக்குன தக்காளியை சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளியாக சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துட்டு 1 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வதக்கிக்கோங்க. இந்த 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ இது மேலே தட்டை போட்டு மூடிடுங்க. மூடிட்டு லோ ஃப்ளேமில் 2 நிமிஷம் வச்சுருங்க. தக்காளி நமக்கு நல்லா குழஞ்சி வரும். 2 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா குழஞ்சிடுச்சுங்க. பாருங்க, இந்த அளவுக்கு தக்காளியும் வெங்காயமும் குழஞ்சிருக்கணும். இப்போ நாம் இதில் 1 கிலோ மட்டனை சேர்த்துக்கலாங்க. மட்டனை சேர்த்துட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா இதை வதக்கிக்கலாங்க. இந்த gongura மட்டன்னு பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் ரொம்பவே ஃபேமஸான ஒரு ரெசிபிங்க. இந்த புளிச்ச கீரையில் மட்டனாக இருந்தாலும் சரி, இல்லை இறாவாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி சேர்த்து செஞ்சு பாருங்கள். அந்த அளவுக்கு டேஸ்டாக இருக்கும். பாருங்க, 1 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறம் இப்போ நாம் இதில் மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு 1 நிமிஷம் மிதமான சூட்லேயே நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்லேயே வச்சு இந்த 1 நிமிஷம் அந்த மசாலாலேயே நல்லா பரட்டுங்க. அந்த மட்டனில் அந்த மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணுங்க. இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா நீங்கள் வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ நாம் இதில் கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துட்டு ப்ரெஷர் குக் பண்ணிடலாங்க. மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் 4 விசில் வச்சுருங்க. 4 விசிலுக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ப்ரெஷர் ஃபுல்லாக நல்லா அடங்கின பிறகு ஓப்பன் பண்ணுங்க. பாருங்க, மட்டன் நல்லா வெந்திருக்கு. நல்லா கலந்து விட்டு மட்டன் வெந்திருக்கான்னு சொல்லிட்டு ஒரு மட்டன் எடுத்து கையில் நசுக்கி பாருங்க, நல்லா வெந்திருக்கும். அப்படி வேகலை அப்படின்னா இன்னும் ஒரு விசில் வச்சுக்கோங்க. இப்போ நாம் இதில் அரைச்சி வச்சிருந்த புளிச்சக்கீரையை இதில் சேர்த்துருங்க. புளிச்சக்கீரையை சேர்த்துட்டு நல்லா இதை கலந்து விட்டுருங்க. அந்த கிரேவிலேயே நல்லா கலந்து விடுங்க.
கீரையை சேர்த்ததும் நமக்கு குழம்பு அப்படியே திக்காயிட்டே வருங்க. குழந்தைங்க கீரைலாம் சாப்பிடாத சமயத்துல இந்த மாதிரி நீங்க மட்டன்லயோ இல்ல சிக்கன்லயோ சேர்த்து செஞ்சு கொடுங்க. அவங்களே விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நல்லா கலந்து விட்டு இப்போ தட்டை போட்டு லோ ஃப்ளேம்ல 3 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. அப்பப்போ நடுவில் கிளறி விடுங்க. இதை தட்டை போட்டு 3 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, மேலே அழகா எண்ணெய் மிதந்து வந்திருக்கு. குழம்பும் நல்லா திக்காயிடுச்சுங்க. இது ஆற ஆற இன்னும் திக்கா இருக்கும். நல்லா புளிப்பாகவும் ஒரு சைடு மட்டனுடைய ஃப்ளேவரும் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இதே அளவுகளோட செஞ்சு பாருங்க. வெள்ளை சாதத்துல இந்த குழம்பை ஊற்றி சாப்பிட்டு பாருங்க. உங்க வீட்டில் எல்லாருமே பாராட்டுவாங்க. ஒரு புதுவிதமான ஒரு ரெசிபியா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.